யூனிட் நம்பர் 10 அடுத்த டாபிக். ஸோ பாலிமர்ஸில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நேச்சுரல் பாலிமர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ நேச்சுரல் பாலிமர். இங்கே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து இயற்கை பலப்படி அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்ட்டு ஆன்சர் வந்து சிஸ் 1,3 பாலி ஐசோப்ரீன் அப்படின்னு சொல்கிறோம். சிஸ் 1,3 பாலி ஐசோப்ரீன். ஆப்ஷன் சிஸ்ஸுக்கு பதிலாக ட்ரான்ஸ் என்ற வார்த்தையை கொடுப்பாங்க, மாற்றி கேத்தி போட்டுறதையும் ட்ரான்ஸில் சிஸ் பாலி ஐசோப்ரீன். இதுதான் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிறதுனா ரப்பர் ட்ரீலிருந்து, ரப்பர் மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பலப்படி பாலி ஐசோப்ரீன். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். த பாலிமர் தட் இஸ் யூஸ்டு டு சப்ஸ்டிடியூட் ஃபார் உல். நம்ம கம்பளி பயன்படுத்துகிறோம் பாருங்கள். கம்பளி போர்வை துணிக்கு நார்மலாக என்ன பயன்படுத்துவோம்? ஹேரு, மாட்டினுடைய முடிகளும் ஆட்டினுடைய ரோமத்திலிருந்து எதை தயாரிக்கிறோம்? கம்பளியை தயாரிக்கிறோம். அந்த கம்பளி இலைகளுக்கு மாற்றா, முடிகளுக்கு மாற்றா யாரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பாலி அக்ரிலோநைட்ரைல். பாலி அக்ரிலோநைட்ரைல். யார் சார் அந்த அக்ரிலோநைட்ரைல் அப்படின்னா பாருங்கள், இப்படி இருக்கணும். யார்? CH2 டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் CN, இந்த பக்கம் CH3, அல்லது இங்கே CH3 போட்டிங்கன்னா அந்த பக்கம் CH2, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பேர் தான் பேர் அக்ரிலோநைட்ரைல். CN குரூப் இருக்கணும், சைனோ குரூப். அந்த பக்கம் CH2 போட்டாலும் சரி, இந்த பக்கம் CH2 போட்டாலும் சரி, நோ இஷ்யூ. அக்ரிலோநைட்ரைல் இதை வந்து கம்பளிகளில் பயன்படுத்துகிறோம், கம்பளி துணிகளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்த கேள்வி, இது வந்து நமக்கு புக் பேக்கில் ப்ரீவியஸ் இயராக நிறைய முறை கேட்ட கேள்வி, நிறைய டைம் கேட்டாங்க பாருங்கள். நேச்சுரல் ரப்பர் அப்படின்றது என்ன அப்படின்றது, ஆல்டர்னேட்டு சிஸ்ஸு ட்ரான்ஸ் இருக்கா? ஒன்று விட்டு ஒன்று சிஸ்ஸுன்னா இன்னொன்று ட்ரான்ஸ், ஒன்று சிஸ்ஸுன்னா இன்னொன்று ட்ரான்ஸ், அப்படி இருக்கா? அல்லது ரேண்டம், திடீர்னு சிஸ்ஸுன்னு போகிறது, ட்ரான்ஸு சிஸ்ஸுன்னு மாறுறது, அப்படி இருக்கா? அல்லது ஆல் சிஸ் கான்ஃபிகரேஷன், எல்லா தொகுதிகளுமே சிஸ்ஸாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து எல்லாருமே யார் தான்? சிஸ்ஸு தான். இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியே பார்த்தோம். என்ன சிஸ்ஸு? 1,3 ஐசோப்ரீன் யூனிட், மறக்கக்கூடாது. 1,3 ஐசோப்ரீன் எல்லாமே சிஸ். நேச்சுரல் ரப்பர் அப்படின்னாக்கல எல்லாமே சிஸ். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க? கேப்ரோலாக்டம் யூஸ்டு ஃபார் தி மேனுஃபேக்சர் ஆஃப் டேஷ் பிளாஸ்டிக் அப்படின்னு கேட்குறாங்க. நைலான் 6 தயாரிக்க பயன்படுத்துகிறோம். கேப்ரோலாக்டம்ன்றது நைலான் 6. இது வந்து ஒரு அமினோ ஆசிட்டு. அந்த அமினோ ஆசிட் யாராக மாறும்னா அமைடாக மாறும். யார்? கேப்ரோலாக்டம்ன்றது. கவனிக்க முடியுதா பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் பக்கத்தில் எழுதி கூட வச்சுக்க. நைலான் 6 ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டாலும் சரி, நைலான் 6 எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? இந்த 6ன்றதனோட மீனிங் எத்தனை கார்பன் இருக்கணும்? 6 கார்பன் இருக்கணும் அப்படின்றது மீனிங். கவனிங் பார்க்கலாம் பாருங்கள். CH2 ரைட்டு லெஃப்ட்டு. CH2 எத்தனை முறை போடுறோம்? 5 முறை போட்டிருக்கிறோம். தென் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கணும்? அசிடிக் தொகுதி CO, இங்கே ஒரு O, அவர் கூட யார் இருக்கும்? H, COOH. தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்கணும்? NH2, ஒரு H, இங்கே ஒரு H, NH2 அப்படின்றது இருக்கும். இது வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அமினோ ஆசிட். இது என்ன ஆகுனாக்கில் சைக்ளைசேஷன் நடக்கும், வளையமாக மாற ஆரம்பிக்கும். எப்படி வளையமாக மாறும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த பகுதியிலிருந்து யார் வெளியே போயிடுவார்? OH வெளியே போயிடுவார். இந்த பகுதியிலிருந்து யார் வெளியே போயிடுவார் அப்படின்னு கேட்டால் H வெளியே போயிடுவார். போயிட்டு என்ன போயிடும் உங்களுக்கு? H2O மைனஸ் H2O, நீர்ன்றது வெளியேறிடும். அப்படின்னா அதை ரெண்டும் சேர்த்து எழுதுங்க. எப்படி சேர்த்து எழுதணும்? CH2
எத்தனை டைம்ஸு 5 டைம்ஸ். அவர் கூட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. யார் இருக்கும்? சி டபுள் பாண்ட் ஓ. இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிவிட்டு என், இவர் கூட யார் இருக்கும்? ஹெச். இன்பிட்வீனில் என்ன பாண்டு? சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன் ஆக போய் பாருங்கள். இந்த CONH இந்த தொகுதிக்கு பேர் தான் வந்து அமைடு. CONHன்றது அமைடு. இது நிறைய முறை கிடைக்கிறதுனால இது வந்து ஒரு பாலி அமைடு அப்படின்னு சொல்கிறோம். பாலிமைடு, பாலி அமைடு. இப்போ இதில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பாருங்கள். டோட்டலாக இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 5. இங்கே ஒரு கார்பன் 6. அதனால தான் அதுக்கு என்ன 6? நைலான் 6 அப்படின்னு சொல்கிறோம். நைலான் 6 அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். தென் நெக்ஸ்ட்டு கேள்வி நம்பர் 5 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிக் காம்பவுண்ட் பாலிமரைஸ் டு ஃபார்ம் பாலிஎஸ்டர் அதர்வைஸ் கால்டு டேக்ரான். டேக்ரான் அப்படின்னாலும் சரி, டெரிலீன் அப்படின்னாலும் சரி, பாலிஎஸ்டர் அப்படின்னாலும் சரி, மூணுமே ஒன்று தான். இதை நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நடத்துகிறப்பவே இந்த இதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் மெத்தடு சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஒரு பாலிஎஸ்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிஸ்டர் அல்லது டேக்ரான் அல்லது டெரிலீன் அப்படின்றது இது எல்லாமே இவருக்கான பேர். இது எங்கேருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் டெரிப்தாலிக் ஆசிட்டும் எத்திலீன் கிளைக்காலும் எடுத்துக்கிறோம். டெரிப்தாலிக் ஆசிட் அண்ட் எத்திலீன் கிளைக்கால். டெரிப்தாலிக் ஆசிட், எத்திலீன் கிளைக்கால். இந்த டெரிப்தாலிக் ஆசிட்ன்றதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் பிலாங்ஸ் டு டைகார்பாக்சிலிக் ஆசிட். டைகார்பாக்சிலிக் அமிலம். சம்டைம்ஸ் இன்னும் ஒரு கொஞ்சம் கொஷின்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னா இந்த எத்திலீன் கிளைக்கால் அப்படின்றதுக்கு IUPAC நேம் என்ன சொல்லுவாங்க? ஈத்தேன். ஈத்தேன் 1,2 டையால் அப்படின்ற வார்த்தையும் கொடுப்போம். ஈத்தேன் 1,2 டையால் அப்படி கொடுத்தாலும் ஆன்சர் ஒன்று தான். அல்லது இதில் OH குரூப் எத்தனை முறை இருக்கும்? 2 முறை இருக்கும். அதனால் என்ன சொல்லுவாங்க? டைஹைட்ரிக் ஆல்கஹால். எத்திலீன் கிளைக்காலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? டைஹைட்ரிக் ஆல்கஹால். தமிழ் இதே வார்த்தை தான் சார், டைஹைட்ரிக் ஆல்கஹால். அப்படியும் கேள்வியை மாற்றுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யார் எடுக்கணும்? டெரிப்தாலிக் ஆசிட் எடுத்துக்கணும். கவனிங்க பார்ப்போங்க, போர்டை கவனிங்க. டெரிப்தாலிக் ஆசிட்டுக்கு ஃபார்முலா பென்சீன் இருக்கணும். பென்சீன் ரிங்கு போட்டுருங்க. அதில் ஆர்த்தோவுலும் பாராவுலும் என்ன தொகுதி இருக்கணும்? ஆசிட். C டபுள் பாண்டு O சிங்கிள் பாண்டு OH, COOH. இதே மாதிரி பாரா பொசிஷனில் யார் இருக்கணும்? C டபுள் பாண்டு O சிங்கிள் பாண்டு OH. இதுக்கு பேர் தான் வந்து டெரிப்தாலிக் ஆசிட். இந்த COOH குரூப் வந்து நமக்கு 2 டைம்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்? டைகார்பாக்சிலிக் ஆசிட். அவரை கூட யாரை வினைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் எத்திலீன் கிளைக்கால் அல்லது ஈத்தேன் 1,2 டையால் அல்லது டைஹைட்ரிக் ஆல்கஹால். இப்போ ஈத்தேன்னா எத்தனை கார்பன்? 2 கார்பன். CH3 தான் ஈத்தேன். அதிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிக்கிறோம். அதனால் CH2 இது வந்து ஈத்தேனில் பாருங்கள். இந்த கார்பன் கூட ஒரு OH, இந்த கார்பன் கூட ஒரு OH கனெக்ட் ஆகும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இங்கேருந்து ரிமூவ் வாட்டர், நீர் வந்து வெளியே போகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இந்த ஆசிட்ல இருந்து OH வெளியே போகணும். மாற்றி கீத்தி போட்டுறாதீங்க. ஆப்ஷன்ஸில் கேர்ஃபுல்லாக கவனித்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். டயக்ராமெல்லாம் கொடுப்பாங்க. டயக்ராமெல்லாம் கொடுத்தோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இந்த அசிடிக் போர்ஷன்ஸ்லேருந்து யார் வெளியே போகணும்? OH வெளியே போகணும். இந்த ஆல்கஹால் பகுதியிலிருந்து யார் வெளியே போகணும்? H. அதே மாதிரி இந்த பக்கம் அசிடிக் போர்ஷன்லேருந்து யார் வெளியே போகணும்? OH. இந்த ஆல்கஹால்லேருந்து யார் வெளியே போகணும்? H. அப்படின்னு கேட்டால் நமக்கு வாட்டர் H2Oன்றது வெளியே போயிடும். -H2O அப்படின்னா ரிமைனிங் எல்லாம் அப்படியே சேர்த்து எழுத வேண்டியது தான். பாருங்கள், பென்சீன் ரிங்கு இந்த பகுதியில் யார் இருக்காங்க? C டபுள் பாண்டு O. தென் அவர் கூட பாருங்கள் இங்கே யார் கனெக்ட் ஆகும்? O. தென் O கூட யார் இருக்குது? CH2.
அந்த CH2 கூட யார் கனெக்ட் ஆகிருக்காங்க? CH2. அவர் கூட யார் கனெக்ட் ஆகிருக்கு? O. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும் n டைம்ஸ். தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் யார் இருக்கும்? C டபுள் பாண்டு O. ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இதில் இந்த போர்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த போர்ஷன் இந்த COO இந்த போர்ஷன்ஸ் இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் COO அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் யார் இருக்காங்க? கார்பன். அது என்ன எடுத்துக்கிறோம்? R அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறதையும் யார் எடுத்துக்கிறோம்? R அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு அரைல் குரூப் தானே. இது இப்போ எப்படி இருக்குது? RCOOR அப்படின்னா அது வந்து எஸ்டர். இந்த எஸ்டர் எத்தனை முறை இருக்குது? பல முறை இருக்குது. அதனால் என்ன எஸ்டர்? பாலி எஸ்டர். நோட் பண்ணிக்கோங்க, பாலி எஸ்டர். ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு பாலி ஈத்தர் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம ஈத்தரை பற்றி பேசலை. யாரை பற்றி பேசுகிறோம்? எஸ்டர். எஸ்டர் என்ற ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி பேசிகிட்ருக்குறோம். அந்த எஸ்டர் வந்து மெனி டைம் இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு பாலி எஸ்டர். இவருக்கு தான் இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்? டெக்ரான் அல்லது டெரிலீன் அப்படின்னு பேர். டெக்ரான் அல்லது டெரிலீன். கீழே இந்த நேமை எழுதி வச்சுக்கணும். இவருக்கு என்ன ஆசிட்னு பேர்? டெரிப்தாலிக் ஆசிட். இவருக்கு என்ன பேர்? ஈத்தேன் 1,2. பாருங்கள், 1வது பொசிஷனில் ஒரு OH, 2வது கார்பன் கூட ஒரு OH. அதனால் 1,2 டையால் அப்படின்னு சொல்கிறோம். ஈத்தேன் 1,2 டையால். சார் இந்த நியூவாக ஜாயின் பண்ணவங்க எல்லாமே இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி எடுத்துடணும். இதுதான் இப்படி தானே இதெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நடத்தி முடிச்சது. யூனிட் நம்பர் 10 மீண்டும் நம்ம ஒரு ரிவிஷன் கிளாஸ் கொண்டு போவோம். பட் இருந்தாலும் இப்போவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நைலான் அப்படின்றது எதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நைலான் அப்படின்றது ஒரு பாலி அமைடு. பாலி அமைடு நைலான். இதில் ஆப்ஷன் இருக்குது. பாலித்தீனுக்கு யார் எடுத்துக்காட்டு? பாலித்தீன் தான். பாலி எஸ்டருக்கு யார் எடுத்துக்காட்டு சொன்னோம்? இப்போ தானே பார்த்தோம். பாலி எஸ்டருக்கு டெரிலீன் அல்லது டெக்ரான். ஞாபகம் வச்சுக்கணும், பக்கத்தில் எழுதி வச்சுக்காங்க. பாலி எஸ்டருக்கு எடுத்துக்காட்டு டெரிலீன் அல்லது டெக்ரான். பாலி சாக்ரைடுக்கு யார் எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டால் செல்லுலோஸ், ஸ்டார்ச்சு, இவங்கெல்லாம் பாலிசாக்ரைடுக்கு எடுத்துக்காட்டு. செல்லுலோஸ், ஸ்டார்ச், இவங்கெல்லாம் பாலிசாக்ரைடுக்கு எடுத்துக்காட்டு. இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம். இதனால் இன்னொரு முறையும் சொல்லிடலாம். how will you prepare நைலான்? நைலானை எப்படி தயாரிப்போம் அப்படின்றது ஏற்கனவே யார் தயாரித்தல் பேசிட்டோம். நைலான் 6 தயாரிக்கிறத பற்றி பேசிட்டோம். அது வந்து யாருக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னோம்? பாலி அமைடு தான். இப்போ நம்ம யார் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டால் நைலான் 6,6 ஞாபகம் வச்சுக்கேன். நைலான் 6,6 எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பேசிடுறோம். நைலான் 6,6 அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 6,6னா எத்தனை கார்பன் இருக்கணும்? 6,6னா 2 முறை 6 + 6 கார்பன் இருக்கணும். டூ டைம்ஸு 6 + 6 கார்பன் இருக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம நைலான் யார்லேருந்து தயாரிக்கிறாங்கன்னு கேட்பாங்க. இங்கே பாருங்கள், அடிபிக் அமிலம், அடிபிக் ஆசிட் ப்ளஸ் தமிழ் அதே வார்த்தை தான். அடிபிக் அமிலமும் அவர் கூட யாரை சேர்த்த போகிறோம் அப்படின்னு கேட்டால் எக்ஸா மெத்திலின் டைஅமீன். எக்ஸா மெத்திலின் எக்ஸாமெத்திலின் டைஅமீன். இது ரெண்டையும் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைப்பாங்க? நைலான் 6,6 அப்படின்றது கிடைக்கும். எக்ஸாமெத்திலின் டைஅமீன்.
இதுக்கான ஈக்குவேஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு இந்த கேள்வி வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த நைலான் 6,6ன்றது +2 புக்குடைய புக் பேக் கேள்வி. அந்த புக் பேக்கில் ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சம்டைம்ஸ் அவங்க கொஷின் செட்டர் வந்து அந்த கேள்வி அப்படியே எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த பாலிமரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் +2 புக்கை தரவு பண்ணிடணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உடனே அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது. நான் யூஜி லெவலில் தானே சார் எக்ஸாம் எழுதுகிறேன், எனக்கு யூஜி லெவலில் கேள்வி கேட்க மாட்டாங்களா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூஜியாக இருந்தாலும் அதே பாலிமர் தான், பிஜி போனாலும் அதே பாலிமர் தான். யூஜியில் நைலான வேறு மாதிரியும் பிஜியில் வேறு மாதிரியும் படிக்க மாட்டோம். அதனால் நமக்கு சிலபஸ் இது. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாலிமர்ன்றது சிலபஸ். அந்த சிலபஸ் ரிலேட்டடான கேள்வி நம்ம +2 இருந்தாலும் படித்து தான் ஆகணும், 10th இருந்தாலும் படித்து தான் ஆகணும், டிகிரியிலும் படித்தாகணும், பிஜிலும் அதான் படித்தாகணும். ஸோ அடிபிக் ஆசிட்டுக்கு என்ன ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அடிபிக் ஆசிட் வந்து CH2 எத்தனை டைம் எடுத்துக்கணும்? 4 டைம், 4 முறை எடுத்துக்கணும். இவர் கூட ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு C டபுள் பாண்டு O சிங்கிள் பாண்டு OH. ஆக்சுவலாக COOHன்னே போடலாம். நான் உங்களுக்கு புரிதலுக்காக அப்படியே செப்பரேட் பண்ணி எழுதுகிறேன். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் யார்? C டபுள் பாண்டு O சிங்கிள் பாண்டு OH. இவர் தான் அடிபிக் ஆசிட். இவர் கூட பாருங்கள் யார் எடுத்துக்கணுமா? மெத்திலீன். மெத்திலீன்ன்றது யார்? CH2க்கு பேர் தான் மெத்திலீன். CH3 இருந்தால் மீத்தைல். ஆப்ஷன்ஸை கொடுப்பான், எக்ஸா மெத்தில் அப்படின்னு கொடுப்பாங்க. மெத்தில் கிடையாது, எக்ஸா மெத்திலீன். CH4னா மீத்தேன். அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிங்கன்னா மீத்தைல், அதுலேருந்து ஒன்று குறைச்சிங்கன்னா மெத்திலீன். எத்தனை முறை இருக்கணுமா மெத்திலீன்? எக்ஸா 6 முறை. அதனால் CH2 6 முறை. ஸோ எத்தனை முறை அமீன் குரூப் இருக்கணும்? டை அமீன். அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு NH2, லெஃப்ட் ஹேண்டு சைடு ஒரு NH2. இப்போ உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னரே பேசின மாதிரி யார் வெளியே போகணும்? இங்கேருந்து நீர் மூலக்கூறு வெளியேறணும். இங்கேருந்து யார் வெளியே போவாங்க? ஆசிட்லேருந்து OH வெளியே போயிடுவாங்க. இந்த NH2லேருந்து யார் வெளியே வந்துடும்? H வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் யார் வெளியே போயிடுவார்? OH. இந்த பக்கம் யார் வெளியே போவார்? H. ஸோ வெளியே போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறத சேர்த்து எழுத வேண்டியது தான். யார் எழுதணும்? CH2 இங்கே எழுதுகிறேன். எத்தனை டைமு? 4 டைம். இங்கே யார் இருப்பாங்க? C டபுள் பாண்டு O. தென் இந்த பக்கம் யார் இருக்காங்க? C டபுள் பாண்டு O. இந்த பக்கம் யார் இருக்குது? N. அவர் கூட யார் இருக்குது? H. இந்த பக்கம் யார் இருக்காங்க? CH2 மெத்திலீன். எத்தனை முறை இருக்காங்க? 6 டைம்ஸ். அந்த பக்கம் யார் இருக்குது? N H. இந்த பக்கம் நைட்ரஜன் N டைம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 4. இது ஒன்று 5, இது ஒன்று 6. அதே மாதிரி இங்கே கார்பன் 6. அதனால தான் என்ன சொல்கிறோம்? 6,6. இந்த குரூப் இருக்கிறத பேர் வந்து அமைடு. அதனால் நைலான்ன்றது என்ன அமைடு? N டைம் போடுறோம் இல்லையா? அதனால் என்ன அமைடு? பாலி அமைடு. இது வந்து நைலான் 6,6 அப்படின்ற பாலிமர். 6,6. சார் இங்கே போர்டில் வந்து ஒரு குறையும் இருக்காது. உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்தால் மாறும். ஏன்னா இங்கே கேமராவில் ஃபிட் பண்ணிட்டேன்னா அது எந்த விதமான சேஞ்சஸும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதோட அந்த கேள்வி 6வது முடியுது. 7வது கேள்வி பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கண்டென்சேஷன் பாலிமர் அப்படின்னு கொடுக்குறாங்க. கண்டென்சேஷன் பாலிமர், அதாவது கண்டென்சேஷன்னாக்கல தமிழ் வந்து ஒடுக்கும் குறுக்கு பலப்படியாக்கல் அப்படின்னு பேர். ஒடுக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக குறுக்கு பலப்படியாக்கல் அப்படின்றத கேள்வி. குறுக்கு பலப்படியாக்கல்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டால், பாலிமருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒற்றைப்படிகள், இங்கிலீஷில் வந்து மோனோமரை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாக்கல அதுக்கு தான் பேர் கண்டென்சேஷன் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டியூரிங் கண்டென்சேஷன் ப்ராசஸ் அப்போ நமக்கு யார் வெளியே போவாங்கன்னாக்கல ஸ்மால் மாலிகுல்ஸ், சிறிய மூலக்கூறுகள். ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து வெளியேறுவாங்க, சிறிய மூலக்கூறுகள் வந்து வெளியே போகும். யார் அந்த ஸ்மால் மாலிகுல்ஸு? மேபி HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக இருக்கலாம்,
NH3 அமோனியாவாக இருக்கலாம், H2O வாட்டர்ன்றதாக இருக்கலாம். இவங்கெல்லாம் வேதி வினை நகரும் பொழுது வெளியேற்றப்பட்டாங்கன்னா அந்த கிடைக்கக்கூடிய பாலிமருக்கு வந்து கண்டென்சேஷன் பாலிமர் அப்படின்னு பேர். இல்லை அது மாதிரி எதுவும் வெளியே போகல அப்படின்னா அவருக்கு வந்து அடிஷன் பாலிமர், தமிழ் வந்து சேர்க்கை பலப்படி அப்படின்னு பேர். அப்படின்னா இதில் ஒன்று மட்டும் சேர்க்கை பலப்படி, மற்றவங்கெல்லாம் குறுக்கு பலப்படி. இதில் ஆன்சர் வந்து நியோஃப்ரீன். நியோஃப்ரீன்ன்றது செயற்கை ரப்பர், சிந்தட்டிக் ரப்பர், செயற்கை ரப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ரிமைனிங் இருக்கிறாங்க பாருங்கள், மெலமைன், கிளிப்டால், டெக்ரான், இவங்க எல்லாமே கண்டென்சேஷன் பாலிமர். ஆனால் அந்த நியோஃப்ரீன் மட்டும் நமக்கு அடிஷன் பாலிமர். அடுத்த கேள்வி 8வது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? எது வந்து தவறாக இருக்குது வாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் சில்க், செயற்கை பட்டு அப்படின்றது டெரைவ்டு ஃப்ரம் செல்லுலோஸ், கரெக்டு தான். செல்லுலோஸ் அசிட்டேட்டு, அதுக்கு தான் பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் சில்க், ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லுலோஸ் அசிட்டேட், அதர்வைஸ் கால்டு விஸ்கஸ் ரேயான் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேயான். நம்பர் 3 பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, த ரிப்பீட் யூனிட் இந்த நேச்சுரல் ரப்பர் வந்து ஐசோப்ரீன், இதுவும் கரெக்டு தான். இயற்கை ரப்பரில் என்ன யூனிட் இருக்குது, ஐசோப்ரீன். இதே கேள்வி செயற்கை ரப்பர்னா என்ன வார்த்தை வந்துடணும், நியோஃப்ரீன், மேலே பார்த்துருக்குறோம், ஞாபகம் வச்சுக்கணும். 7வது கேள்வியில் செயற்கை ரப்பர் அப்படின்னு கேட்டால் நியோஃப்ரீன், இயற்கை ரப்பர் அப்படின்னு கேட்டால் ஐசோப்ரீன். தென் அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள், போத் ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் இது பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். நம்ம முன்னாடியே சொன்னோம், என்ன பேர், பாலிசாக்ரைடு அப்படின்னு சொன்னோம். யார் யார் பாலிசாக்ரைடு, ஸ்டார்ச்சே செல்லுலோஸ், அவங்க வந்து பாலிசாக்ரைடு. அதனால் பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். செல்லுலோஸையும் ஸ்டார்ச்சையும் நீங்கள் ஹைட்ராலிசிஸ் நீரார் பகுக்கும் பொழுது அவர்கள் என்ன கிடைப்பாங்க, குளுக்கோஸ் தான் கிடைக்கும். தென் அப்படின்னா எது சார் தவறு அப்படின்னு கேட்டால் பாருங்கள், நைலான் 6,6 ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, எலஸ்டோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரப்பர் மாதிரி நீளும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைலான் ரோப் வந்து நீளவெல்லாம் நீளாது. நைலான் கயிறு பார்த்துருப்பீங்க இல்லையா, நைலான் கயிறு ஜங்காதுன்னும் நீளும் தன்மை கிடையாது. அதனால் அது வந்து தவறு. இட்ஸ் நாட் ஏ எலஸ்டோமர், அது வந்து ஒரு நெகிழும் தன்மை கொண்டது கிடையாது நைலான். அந்த வாக்கியம் வந்து தவறு. அடுத்தது கொஷின் நம்பர் 9 பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் கிளாசிஃபைட் என்ன எஸ்டர் பாலிமர், பாலிஎஸ்டர் பாலிமர். முன்னாடியே பார்த்துட்டோம், யார், டெரிலின். டெரிலின்ன்றது தான் பாலிஎஸ்டர், அல்லது இன்னொரு பேர் சொன்னோமே டெக்ரான். பாலிஎஸ்டர் அல்லது டெக்ரான். யார்லேருந்து தயாரித்தோம், டெர்லின் தயாரிக்கணும்னா 2 பேர் சொன்னோமே, எத்திலீன் கிளைக்காலும் டெரிப்தாலிக் அமிலமும் வேணும்னு சொன்னோம். இப்போ அது 2ம் சேர்க்கும் பொழுது எந்த மூலக்கூறு வெளியே போனது, நீர் மூலக்கூறு வெளியேறினது. அதனால் இந்த டெர்லின்ன்றது அடிஷன் பாலிமரில் வருமா, கண்டென்சேஷன் பாலிமரில் வருமா? மோனோமர் வந்து இணையும் பொழுது சிறிய மூலக்கூறான நீர் வந்து வெளியேறினதுனால டெரிலின்ன்றது எந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு போகணும், கண்டென்சேஷன் பாலிமர்ஸ். ஞாபகம் இருக்கணும், வெரி குட். இது வந்து கண்டென்சேஷன் பாலிமர். தமிழ் வந்து ஒரு குறுக்கு பலப்படி. இதில் இருக்கிறது எல்லாமே கண்டென்சேஷன் தான். பேக்லைட்டும் கண்டென்சேஷன், மெலமைனும் கண்டென்சேஷன், நைலான் 6ம் கண்டென்சேஷன். பட் கேள்வி இங்கே கொடுத்தது என்ன கேள்வி, பாலிஎஸ்டர். இதே கேள்வி இந்த இடத்துல பாலிஎஸ்டரை கொடுத்துட்டு பாலி அமைடு அப்படின்னா, பாலிஎஸ்டர்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு பாலி அமைடு பாலிமர்னா யார் ஒரு ஆன்சர், நைலான் 6,6. வெரி குட். இது வந்து பாலி அமைடு, பாலி அமைடு. இதே கேள்வியில் இவர் இருக்காங்க பாருங்கள், பேக்லைட். பேக்லைட் வந்து கொடுத்தாங்கன்னாக்குள்ள இந்த வாரத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க, என்னது, ஃபீனால். ஃபீனாலும் அது கூட யார் வந்து சேரணும், ஃபார்மால்டிகைடும் சேரணும். ஃபார்மால்டிகைடு. ஃபீனால் ஃபார்மால்டிகைடுடைய ரெசின் அப்படின்னு சொல்லுவோம் பேக்லைட்.
தமிழ் அப்படியே எழுதிக்காங்க. ஃபீனால் கூட்டல் ஃபார்மால்டிகைடு கலந்த கலவைக்கு பேர் வந்து பேக்லைட் அப்படின்னு பேர். இந்த பேக்லைட்டை பேஸ் பண்ணி இன்னொரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? இது வந்து தெர்மோ பிளாஸ்டிக்கா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்கான்ட்டு அதிகமான முறை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பேக்லைட் அப்படின்னு கொடுக்குவாங்க. பேக்லைட் வந்து தெர்மோ செட்டிங் பாலிமர், தெர்மோசெட்டிங் பாலிமர். தமிழ் வந்து வெப்பத்தால் இறுகும் பலப்படி. வெப்பத்தால் இறுகும் பலப்படி பேக்லைட்டு. ஓகே, அடுத்த கேள்வி கொஷின் நம்பர் 10 பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பாலிமர் ப்ரிஃபர்டு ஃப்ரம் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன்? எது குறுக்கு பலப்படியாக்கல் முறையில் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. நேரடி ஆன்சர் எது? நைலான். நைலான் வந்து கண்டென்சேஷன் பாலிமர். ரிமைனிங் இருக்கிற எல்லாருமே அடிஷன். ரிமைனிங் எல்லாமே அடிஷன். தமிழ் வந்து சேர்க்கை பலப்படியாக்கல் மூலமாக மற்றவங்கள தயாரிப்பாங்க. இதில் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மற்ற வார்த்தையும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு போயிடலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நேச்சுரல் ரப்பரில் என்ன யூனிட் இருக்குதுன்னு சொன்னோம்? இயற்கை ரப்பரில் என்ன தொகுதி இருக்குதுன்னு சொன்னோம்? ஐசோப்ரீன். அதே செயற்கை ரப்பர்னா என்ன வார்த்தை இருக்குன்னு சொன்னோம்? ஐசோன்ற வார்த்தைக்கு பதிலாக நியோ அப்படின்ற வார்த்தை வந்துடணும். நியோ. அடுத்தது சார், இந்த டெஃப்லானை வச்சு கேள்வி நமக்கு கேட்குறது 2 கேள்வி கேட்பாங்க. டெஃப்லான் வந்து நான்ஸ்டிக் தவா. நான்ஸ்டிக் நான்ஸ்டிக். தமிழ் வந்து எண்ணெய்கள் ஒட்டாத பாத்திரங்கள் செய்ய பயன்படுத்துறது வந்து டெஃப்லான். நான்ஸ்டிக் எண்ணெய்கள் ஒட்டாத பாத்திரங்கள் செய்ய யாரை பயன்படுத்துகிறோன்னா டெஃப்லானை பயன்படுத்துகிறோம். அல்லது இந்த டெஃப்லானை பேஸ் பண்ணி இன்னொரு கேள்வி கேட்பாங்க. டெஃப்லானுக்கு யார் மோனோமர் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. டெஃப்லான் பாருங்கள், CF2 டபுள் பாண்ட் CF2. இவர் தான் டெஃப்லானு. அதாவது என்ன பாருங்கள், இது 1வது கார்பன், இது 2வது கார்பன். 1வது கார்பனில் எத்தனை ஃப்ளூரின் இருக்குது? 2. அதனால் என்ன வார்த்தை சொல்லுவோம்? 1,1. தென் இந்த எத்தனாவது கார்பன்? 2வது கார்பன். எத்தனை முறை இருக்காங்க ஃப்ளூரின்? 2 முறை. அதனால் 2,2. எத்தனை ஃப்ளூரின்? 2 கூட்டல் 2 மொத்தம் 4. அதனால் என்ன ஃப்ளூரோ? டெட்ரா ஃப்ளூரோ. ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், 2 கார்பன் இருந்தால் ஈத்தேன். இதுதான் மோனோமர் ஆஃப் டெஃப்லான். ஸோ டெஃப்லானுடைய ஒரு படி எது அப்படின்னு கேட்பாங்க? டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தேன். சாரி, ஈத்தீன். டபுள் பாண்டு தானே, ஈத்தீன். ஈத்தீன். டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தீன். இதை பாலிமராக மாறும் பொழுது தான் என்ன ஆகும்? டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தேனாக மாறிடும். அப்போ ஏனா மாறிக்கும். சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, இந்த நம்பர்ஸை வந்து இதெல்லாம் ஐயூபேக் நாமன்கிளச்சரில் நம்பர் கொடுப்பாங்க. ஐயூபேக் இல்லாதப்போ இதே வார்த்தையை கொடுத்துருவாங்க. என்ன பேர்? டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தீன் அப்படின்றது மோனோமர் ஆஃப் டெஃப்லான். அல்லது இந்த டெஃப்லானுக்கு இன்னொரு பேர் +2 புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளூயான். அல்லது இப்படி கொடுப்பாங்க, பாலி டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தேன், PTFE கொடுப்பாங்க. Pன்றது பாலி, Tன்றது டெட்ரா, Fன்றது ஃப்ளூரோ, Eன்றது ஈத்தேன். பாலி டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தேன். இது டெஃப்லானை வச்சு. அடுத்தது இந்த ஸ்டைரீனை வச்சு கேட்பாங்க. ஸ்டைரீன் இது கூட யாரை மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா பியூட்டாடையினை மிக்ஸ் பண்ணுவாங்க. பியூட்டாடையின். அது என்ன பியூட்டாடையின்? 1,3 பியூட்டாடையினை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்பொழுது பாருங்கள், ஸ்டைரீன் பியூட்டாடையின் ரப்பர், அதுக்கு பேர் வந்து SBR ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. SBR ரப்பர்
அப்படின்றது யாருன்னு கேட்பாங்க. எஸ்ன்றது யார்? ஸ்டைரீன். பின்றது யார்? பியூட்டாடையின். ஆறுன்றது ரப்பர். ஸ்டைரீன், பியூட்டாடையின், ரப்பர். அடுத்த கேள்வி 11. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செயின் growth பாலிமர்? செயின் growth அதர்வைஸ் கால்டு அடிஷன் பாலிமர். செயின் growth பாலிமருக்கு இன்னொரு பேர் வந்து அடிஷன். அடிஷன். இதுவே செயினுக்கு பதிலாக ஸ்டெப் growth பாலிமர், STEP, ஸ்டெப் growth. ஸ்டெப் growth பாலிமர் அப்படின்னா அதுக்கு என்ன போயிருந்தோம்? கண்டென்சேஷன். ஸோ செயின் growth பாலிமர்ன்றது அடிஷன் பாலிமர். தமிழ் வந்து சேர்க்கை பலப்படி. தமிழ் பார்த்து வச்சுக்கோங்க. சங்கிலி வளர்ச்சி பாலிமர் அப்படின்றது சேர்க்கை. சேர்க்கை பலப்படி. இதே அந்த வார்த்தையை வந்து கண்டென்சேஷன் அப்படின்றது ஸ்டெப் growth. ஸ்டெப்புனாக்கில் படி வளர்ச்சி. சங்கிலிக்கு பதிலாக படிகளை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு அப்படின்றது உருவாகும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு ட்ரிக்கு, அடிஷன் அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் சரி, செயின்னாலும் சரி, பெரும்பாலான ஆப்ஷன்ஸில் பாலின்ற வார்த்தை வரும். பாலி. அதனால் ஆன்சர் என்ன? ஸ்டைரீன். பாலிஸ்டைரீன். பாலிஸ்டைரீன். இந்த பகுதியில் இதே கேள்வியை கொஞ்சம் உல்டாவாக மாற்றுவாங்க. என்ன மாற்றுவாங்க? விச் ஒன் ஆஃப் த பாலிமர் இஸ் எ ஆர்டிஃபிஷியல் அல்லது சிந்தட்டிக் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் யார்? பாலிஸ்டைரின் தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் யார்? ஸ்டார்ச்சு, நியூக்ளிக் ஆசிட்டு, புரோட்டீன். இவங்க மூணு பேருமே வந்து நேச்சுரல் பாலிமர். இவங்கெல்லாம் இயற்கையான பலப்படி. ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு வந்தோம். அடுத்தது அந்த கேள்வி ரிப்பீட் ஆகிருக்கு. என்னது? CF2 அப்படின்றது யாருடைய மோனோமர் அப்படின்னு கேட்குறாங்க. CF2 அப்படின்றது மோனோமர் ஆஃப் டெஃப்லான். நைலான் 6 நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம். என்ன லாக்டம்? கேப்ரோ லாக்டம். நைலான் 6ன்றது கேப்ரோ லாக்டம். இந்த ஆர்லான் அப்படின்றது தான் வந்து அக்ரிலோ நைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். பாலித்தீன் அப்படின்றது நமக்கு முன்னாடியே பார்த்தது தான். பாருங்கள், இந்த CH2 டபுள் பாண்ட் CH2 இது வந்து யார்? ஈத்தீன். இந்த டபுள் பாண்டு பிரேக் ஆகிட்டு உடஞ்சி உங்களுக்கு என்னவாக இருக்கணும்? CH2 சிங்கிள் பாண்ட் CH2. இந்த பக்கம் இது நிறைய டைம் ரிப்பீட் ஆகி போச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? பாலித்தீன். அடுத்த கேள்வி நமக்கு ரிப்பீட் ஆகுது. 13. சொல்லுங்க பார்க்கலாம். நேச்சுரல் ரப்பர் அப்படின்றது பாலிமர் ஆஃப் ஐசோப்ரீன். இயற்கை ரப்பர் அப்படின்றது பாலிமர் ஆஃப் ஐசோப்ரீன். இதே வார்த்தை இயற்கைன்ற வார்த்தையை தூக்கிட்டு செயற்கை போட்டால் நியோஃப்ரீன் அப்படின்றது வந்துடணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஐசோப்ரீன் ஃபுல்லாகவே சிஸ்ஸா டிரான்ஸா? ஐசோப்ரீன் எல்லாமே சிஸ்ஸா டிரான்ஸா? ஆல் சிஸ். வெரி குட். ஐசோப்ரீன் எல்லாமே ஆல். இந்த வார்த்தை வந்துடணும். ஆல் சிஸ். எல்லா தொகுதிகளும் சிஸ்ஸாக இருப்பாங்க. ஆல் சிஸ். அடுத்த கேள்வி. பயோடிகிரேடபிள் அதாவது உயிரியல் முறையில் சிதைவடையும் நெகிழி. இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பயோடிகிரேடபிள் அல்லது மக்கும் பாலிமர் அல்லது மக்கும் பலப்படி. பாலிமர்ன்றது பதிலாக தமிழ் வந்து பலப்படி அப்படின்னு கொடுப்பாங்க. நெகிழி அப்படின்ற வார்த்தையும் வரலாம். அதுக்கு ஆன்சர் யார் அப்படின்னு கேட்டால் பாருங்கள். நைலான் 2 நைலான் 6. நைலான் 2 நைலான் 6. இப்போ இது உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2னா எத்தனை கார்பன் இருக்கணும்? 2. 6னா எத்தனை கார்பன் இருக்கணும்? 6. அப்படின்னா கொடுக்கப்படக்கூடிய மோனோமரில் 2 கார்பன் இருக்கிறது ஒன்றா 6 கார்பன் இருக்கிற ஒருத்தரையும் எடுத்துக்கிறோம். அடுத்த கேள்வி ரிப்பீட் ஆகுதா? முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டோமா? யார்? நைலான் 6 தெரியணும். நைலான் 6 எங்கேருந்து தயாரிக்கிறோன்னு சொன்னோம்? அடிபிக் ஆசிட்டு எக்ஸாமெத்திலின் டையமீன் அப்படின்றது. நைலான் 6ன்றது கேப்ரோலாக்டம் அப்படின்றது வந்துடணும்.
கேள்வி என்ன கேட்குறாங்க, பேக்லைட் அப்படின்றது எங்கேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்றது. பேக்லைட் யார் யார்? ஃபீனால் ஃபார்மால்டிகைடு. ஃபீனால் ஃபார்மால்டிகைடு. இந்த ஃபீனால் ஃபார்மால்டிகைடை தயாரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு பேக்லைட்டு கிடைக்காது. கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு லீனியர் ஃபார்முலு LINEAR லீனியராக கிடைக்கக்கூடிய பாலிமருக்கு பேர் வந்து நோவாலாக். நோவாலாக்கு கிடைக்கும். முக்கியமானது, நோவாலாக் என்ன ஃபார்மு? லீனியர் ஃபார்முலு கிடைப்பார். அந்த லீனியரை அகைன் நீங்கள் நோவாலாக்கை பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேக்லைட் கிடைக்கும். இந்த பேக்லைட் வந்து என்னவா கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் பிரான்ச்டு அதர்வைஸ் கால்டு நெட்வொர்க். தமிழில் வந்து வளைய பலப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. வளைய மாதிரி மாறிக்கும் பேக்லைட். ஸோ அந்த நோவாலாக் அப்படின்றது டே டு டே லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா பெயிண்ட்டு தயாரிக்க பயன்படுத்துகிறோம். ஞாபகம், நோவாலாக் பெயிண்ட்டு. பேக்லைட்டை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்சு, நம்ம பயன்படுத்தக்கூடிய சுவிட்சு அல்லது இன்னொன்று வந்து கோம்பு, சீப்புங்க தயாரிக்க பயன்படுத்துகிறோம். அடுத்த கேள்வி 16. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு மேக் நான்ஸ்டிக் குக்வேர்? முன்னாடியே பார்த்துட்டோம். நான்ஸ்டிக் யார் சொன்னோம்? பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன். அதான் என்ன வார்த்தை சொன்னோம்? பாலிக்கு P, டெட்ராவுக்கு T, ஃப்ளூரோவுக்கு F, எத்திலீனுக்கு E. பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன் அல்லது ஈத்தீன். அடுத்தது இந்த PVC தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாலி வினைல் குளோரைடு. அது என்ன வினைல் குளோரைடு? இங்கே கவனிங்க. CH2 டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் CH3. இந்த பகுதியில் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் Cl. இதுதான் வினைல் குளோரைடு. இதை வந்து நிறைய முறை ட்ரீட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய பாலிமருக்கு என்ன பேர்? பாலி வினைல் குளோரைடு. அடுத்தது 17 ரிப்பீட் ஆகுது. டெரிலின் அப்படின்றது என்ன பாலிமர்? கண்டென்சேஷன் பாலிமர் ஆஃப் எத்திலீன் கிளைக்கால் அண்டு என்ன ஆசிட்னு சொன்னோம்? டெரிப்தாலிக் ஆசிட். மோனோகார்பாக்சிலிக் ஆசிட்டா டைகார்பாக்சிலிக் ஆசிட்டா? டைகார்பாக்சிலிக் ஆசிட். கேள்வியை இப்படி மாற்றுவாங்க. ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட்டும் ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட் ட்ரீட்டட் வித் பாருங்கள். இந்த எத்திலீன் கிளைக்காலுக்கு என்ன ஆல்னு சொல்லுவோம்? டையால். OL வரணும். மாற்றி AL கொடுத்தாங்கன்னா ஆல்டிகைடு OL. டையாலும் டைகார்பாக்சிலிக் ஆசிட்டும் சேர்ந்து வினை புரிஞ்சால் கிடைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் யார்? டெர்லினுக்கு இன்னொரு நேம் தான் என்ன சொன்னோம்? டெக்ரான். அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 18. என்ன கேள்வி கேட்குறாங்க? வாட் இஸ் த பிரைமரி சப்ஸ்டன்சஸ் ஆடட் டு ரா ரப்பர் டியூரிங் வல்கனைசேஷன் ப்ராசஸ்? வல்கனையாக்கலின் போது மூல ரப்பர் கூட யாரை சேர்த்துறோன்ட்டு ஆன்சர் யாரை சேர்த்துறோம்? சல்ஃபர். இது வந்து ஒரு ரப்பர் மூலக்கூறு, இது வந்து ஒரு ரப்பர் மூலக்கூறு. இதை வந்து வல்கனைசேஷன் பண்ணும் பொழுது இதுக்கு இடையில் யார் உருவாகுவாங்க? SS பிணைப்பு, SS பாண்டு. இதுக்கு என்ன பேர்? டை. 2 முறை இருக்குன்றது அர்த்தம். சல்ஃபைடு PHIDE டை சல்ஃபைடு பாண்டு. வல்கனைசேஷன் அப்போ நமக்கு டை சல்ஃபைடு பிணைப்பு வந்து உருவாகும். இது ஒரு ரப்பருக்கும் இந்த ரப்பருக்கு இடையில் வந்து கிராஸ் லிங்கேஜ் அப்படின்றது கிடைக்கும். இதே கேள்வி தான் கொஸ்டின் நம்பர் 19. என்ன கேட்டிருக்காங்க? இந்த ப்ராசஸ் ஆஃப் வல்கனைசேஷன் சல்ஃபர் ஆட்டம்ஸ் ஃபார்ம் லாங் செயின் பாலி ஐசோப்ரீனா கிராஸ் லிங்க்டு பிட்வீன் இண்டிவிஜுவல் பாலிமர் செயின் அப்படின்னா என்ன ஆன்சர்? கிராஸ் லிங்க். அந்த கிராஸ் லிங்க்குக்கு என்ன பேர் சொன்னோம்? சல்ஃபைடா டைசல்ஃபைடா? டைசல்ஃபைடு.
தென் இதை நமக்கு கண்டுபிடிச்சவர் யார் இந்த வல்கனைசேஷன் ப்ராசஸ்ஸை அப்படின்னு கேட்டால் ஆன்சர் யாரை சொல்லணும்? சார்லஸ் குட்ஹியர். சார்லஸ் குட்ஹியர். சார்லஸ் குட்ஹியர். ஸோ இதோட நமக்கு எதை பற்றிய டாபிக் ஓவர் அப்படின்னா பாலிமர்ஸ், பலப்படிகள் அப்படின்ற டாபிக் வந்து ஓவர்.